வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோட்டாக் லைஃப் இன்சூரன்ஸில் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு பிளான், கோட்டாக் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு பிளான் வந்திருக்கு. அது என்னென்னா முழுக்க முழுக்க டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஓகேவா? இது மினிமம் சம்மர்ஷூடுன்னு பார்க்க போனால் கவரேஜ் வந்து 2 crores, 2 கோடி ரூபா மினிமம் கவரேஜ். இதுக்கு மேலே தான் நம்ம 2 கோடியோ இல்லைனா அதுக்கு மேலே தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அடுத்தது ஏஜ் என்ட்ரின்னு பார்க்க போனால் 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த டேர்ம் பிளானை எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் டேர்ம் பிளான்லாம் வந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆஃப் த ப்ரீமியம் கிடையாது. ஆனால் இதில் நம்ம எவ்வளோ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோமோ அது கரெக்டாக 60லேருந்து 65 வயசுக்குள்ளே வேணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் த ப்ரீமியம் நம்ம கட்டின பணம் நம்ம வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 60லேருந்து 65 வயசுக்குள்ளே. அப்படி இல்லை நான் கட்டுறேன் அப்படின்னா கூட 85 வயசு வரைக்குமே இதில் வந்து கவரேஜ் உண்டு. வருஷம் வருஷம் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 கோடி ரூபாய்க்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு 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 50,000 ரேஞ்சில் வரும். வருஷத்துக்கு ஒரு 50,000 ரேஞ்சு. ஓகேவா? இதுதான் வரும். அதுக்கப்புறம் ஒருவேளை ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு சலுகை இருக்குது. மகளிருக்கான சிறப்பு சலுகை உண்டு. என்னென்னா வருஷம் வருஷம் அவங்க கட்டுற பணத்துலேருந்து, அதாவது அவங்க ஒரு வேளை சேலரி பீப்புளாக இருக்கணும், இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 16% வரைக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. இதை இல்லாமல் அவங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தாங்கன்னா கொடாக்கில் ஏற்கனவே பழைய பிளான் எதுவும் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5% கொடுக்குறாங்க. இதே வந்து ஆண்களுக்குன்னு பார்க்க போனால் இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தால் அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் உண்டு. எது வரைக்கும் உண்டு அப்படின்னா கடைசி வரைக்குமே உண்டு. ஓகேவா? கட்டக்கூடிய பணத்துலேருந்து கடைசி வரைக்குமே அந்த டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ இதெல்லாம் இந்த பிளானுடைய இது. அது மட்டும் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஃப்ரீயாக உண்டு. அடுத்தது டேர்ம் பிளானை பொறுத்த வரைக்கும் கடைசியில் வந்து ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட்டு, வாரிசு சர்டிஃபிகேட்டு எல்லாம் கொடுத்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் டெத் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேட் பண்ணிட்டாலே போதும், ஒரு 2 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செலவுக்காக கொடுத்துருவாங்க. அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ஃபார்மாலிட்டிஸ், அதாவது டெத் சர்டிஃபிகேட்டு, வாரிசு சான்றிதழ் எல்லாம் கொடுத்த பிறகு பாக்கி பேலன்ஸ் அமௌண்ட் அப்படியே ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுவாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் உண்டு. அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து இந்த பிளானுடைய மெயின் கீவேர்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி மற்ற இதிலலாம் இது மாதிரிலாம் இருந்ததில்லை. ஸோ அதனால் இந்த பிளான் வந்து இப்போ தான் வந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு வேளை ப்ரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? டேர்ம் பிளான்ன்றது இப்போலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை இந்த பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல லாபமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.